தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சர்வதேச கரலாக்கட்டை தினத்தை புதுச்சேரி பூரணங்குப்பம் ஜோதி சிலபம் சத்திரிய குருகுலம் சார்பில் கரலாக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்வு புதுக்குப்பம் பாரடைஸ் கடற்கரையில் நடைபெற்றது. குருகுலத்தின் நிறுவன ஆசிரியர் ஜோதி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 617 மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் 23 வரிசையில் நின்ற மாணவ மாணவிகள் 31 நிமிடம் 14 வினாடிகள் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் 12 ரசிகர்களுக்கும் 1620 சுற்றுகள் என மெய்ப்பாடங்கள் மற்றும் கரலாக்கட்டை சுற்றி பம்பை உடுக்கையுடன் மேலதாளம் முழங்க உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் உலக சாதனை நிகழ்த்திய ஜோதி குருகுலம் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் ஜோதி கண்ணனுக்கு அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள், பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் மற்றும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒருங்கிணைப்பாளர் அருண் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் உள்ள அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகத்தில் மின்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுமான உதவியாளர்களுக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தேர்வானவர்களுக்கு அரசாணைகளை வழங்கினார். மேலும் மின்துறையின் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சார் இங்க பாருங்க சார் சார் இங்க பாருங்க சார் செல்போனை புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு நெல்லித்தோப்பு பகுதியான மார்க்கெட் வீதி, தச்சூர் வீதி, கண்ணார வீதி போன்ற வீதிகளில் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது என அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சாலைகள் புதிய சிமெண்ட் சாலையாக அமைப்பது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது மார்க்கெட் வீதி, தச்சூர் வீதி, கண்ணார வீதி போன்ற வீதிகளில் புதிதாக சிமெண்ட் சாலைகளாக அமைப்பதுடன் இருபுறம் கான்கிரீட் வடிகால் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களுக்கு இவை பயனளிக்கும் வகையில் விரைவாக பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. மேலும் பாஸ்கர் தலைமையில் மாநில செயலாளர் முன்னிலையில் தனியார் மாலில் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தை பார்த்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. 15 கிலோ கொண்ட பர்த்டே கேக் வெட்டி ரசிகர்கள் மத்தியில் தனியார் மாலில் கொண்டாடப்பட்டது. அதிமுக அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், டிக்வா புயல் காரணமாக பலதரப்பட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் உண்மையானதா அல்லது போலியானதா என கண்டறிய வேண்டும். இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி போலி மருந்து குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநிலத்திற்கு சம்பந்தமே இல்லாத சிலர் குற்ற பின்னணி உள்ளவர்கள் அறக்கட்டளை என்ற பெயரில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். இதனை வைத்து தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர். அறக்கட்டளை என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யும் இவர்களை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நிறைய அமைப்புகள் வருது, நான் கூட பாக்குறேன். நிறைய பேர் அப்படி வராங்க, ஒரு அறக்கட்டளைன்றாங்க, அப்புறம் ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அதோட போயிடுறாங்க. ஒரு சிலர் இந்த தமிழ்நாட்டுல இருந்து கூட இந்த கஞ்சா கட்டுறவங்க போறவங்கலாம் அறக்கட்டளை பேர்ல இதெல்லாம் நம்புறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அவங்க காமா. இது இந்த மாதிரி குற்றப்பணியில உள்ளவர்கள் பணத்தை செலவு பண்ணி தங்களை ஒரு கதாநாயகனா நிலைநிறுத்திக்கிறாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவர்கள், அவங்களுக்கு எப்படி பணம் வந்தது, ஏது வந்தது, இந்த பணம் என்ன கரெக்டான பணமா, சரியான பணமா, வரி கட்டின பணமா, இல்ல நேர்மையா உழைச்ச பணமா, இதை எப்படி கொண்டு இங்க இந்த அரசியல் கோசம் விதைக்கிறாங்க. இப்ப என்ன விதைக்கிறாங்களோ அதை அறுவடை செய்வாங்க இல்லையா? பணத்தை விதைக்கிறோம், பணத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதுல மாநில அரசு பாராமுகமா இருக்குது. இப்ப கூட ஏதோ ஒரு அறக்கட்டளையில புதுசா உள்துறை அமைச்சர் ஏதோ ஆலோசனை வழங்க போறத ஒரு அறிக்கை வருது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். நான் குறை சொல்லல, ஒரு உள்துறை அமைச்சரே இந்த மாதிரி அறக்கட்டளை அதுக்கு இதுன்னு போது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்கள யாரு என்பது இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் பார்க்க முடியல. அப்புறம் எல்லாம் இதுவாயிட்ட பிறகு நாளைக்கு அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் எடுக்கணும். இல்ல அது என்ன கேட்டா அந்த அரசால அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு குழு தன்னுடைய பணியை ஒழுங்கா செய்யறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது எடுத்த கவுத்தன்லாம் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இந்த மருந்து எல்லாம் தரமானதா இல்லையா, அது டூப்ளிகேட் மருந்தா இல்ல என்பது ஒரு ஆய்வுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அது இந்நேரம் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த நேரத்துல அவர் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை சார்பில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக கல்லூரியில் நுகர்வோர் கருத்தரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை குடிமைப்பொருள் வழங்கல் இணை இயக்குநர் சச்சிதானந்தம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர், நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருமுருகன், நுகர்வோர் சட்டங்களும் அலைபேசி மூலமாக எப்படி புகார்கள் அளிக்க வேண்டும் என்பது பற்றியும், போலியான விளம்பரங்களை கண்டு அஞ்சாமல் நாம் எப்படி அவர்கள் மீது புகார் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி விரிவான தகவல்களை மாணவர்களிடம் பகிர்ந்தார். புதுச்சேரி, காரைக்கால் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிவக்குமார் BIS கேர் ஆப் மூலமாக தங்க நகைகள் எப்படி ஒரிஜினலாக இருக்கும் என்பதை கண்டறியும் முறை, ISI முத்திரை பதித்த பொருட்களை எப்படி கண்டுபிடிப்பது மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் டீ தூள் மற்றும் பால், மல்லிகைப்பூ, பச்சை பட்டாணி மற்றும் பச்சை நிறமுள்ள காய்கறிகளை கலப்படம் செய்வது எப்படி கண்டுபிடிப்பது சம்பந்தமான விழிப்புணர்வை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரி ராஜி மற்றும் துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
அரசின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவபாரத் இணைந்து வலிமையான பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டி, இணையவழி கட்டுரை போட்டியை தொடர்ந்து மாநில அளவிலான காணொலி போட்டி விக்சித் பாரத் யங் லீடர் டயலாக் என்ற தலைப்பில் போட்டிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் புதுச்சேரி மண்டல அளவிலான ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில அதிகாரி சதீஷ்குமார் நோக்குரையாற்றினார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இயக்குநர் சுதாகர் சிறப்புரையாற்றி போட்டியில் பங்கேற்கும் இளைஞர்களை வாழ்த்தினார். மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்கள் சுதர்சன் மற்றும் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் ஆர்ஷ் முன்னிலை வகித்தனர். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் நன்றி உரையாற்றினார். இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10 தலைப்புகளில் காணொலி மற்றும் நேர்முக தேர்வில் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் 30 இளைஞர்கள் புதுடில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெறுவர். காரைக்கால் அதேக்கும் பின்னகம் மாவட்ட பெண்கள் வள ஆதார மைய சார்பில் மைத்ரி தேசிய பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அதேக்கும் பின்னகம் இணைந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கும் பொருட்டு 16 நாட்கள் தொடர் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. டிஆர் பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாலின உணர்திறன் மற்றும் போக்சோ விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதேக்கும் பின்னகம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐஸ்வர்யா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் ரோய் தலைமை தாங்கினார். பின்னர் டிஆர் பட்டினம் காவல் உதவி ஆய்வாளர் முருகன் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவு மற்றும் போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு உரை வழங்கினார். அதன் பிறகு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் பிரவீன் நானேஷ் சமத்துவம் பற்றிய விளக்கம் உரையாற்றினார். அதைக்கும் பின்னகம் சட்ட ஆலோசகர் பெருமாள் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்முறைக்கு எதிராக போராட உதவும் சட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். காவல் உதவி ஆய்வாளர் கொடியசைத்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பின் பள்ளி மாணவர்கள் டிஆர் பட்டினம் பகுதி முழுவதும் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐஸ்வர்யா அதேக்கும் பின்னகம் மாவட்ட பெண்கள் வள ஆதார மையம் காரைக்கால் சார்பாக நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். இந்நிகழ்ச்சியில் டிஆர் பட்டினம் காவலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு திடல் திறப்பு விழா மற்றும் மாணவர்களுக்கான வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு வழங்கும் விழா நடைபெற்றது. இதற்கான நிதி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. நிகழ்வில் ரவுண்ட் டேபிள் ரிவெஞ்ச் சார்பில் சங்கத் தலைவர்கள் விக்னேஸ்வரன், ஆனந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி துணை முதல்வர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளை துவங்கி வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் இயங்கும் மத்திய அரசின் ஆத்மா திட்டம் 2026-2027க்கான ஆத்மா செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள உழவர் பயிற்சி கூடத்தில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஆத்மா திட்ட துணை இயக்குநர் சாந்தி பால்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து ஆத்மா திட்ட இயக்குநர் செழியன் பாபு ஆத்மா திட்ட செயல்பாடு மற்றும் 2026-2027க்கான செயல்படுத்த வேண்டிய திட்டம் சார்ந்த செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கி ஆத்மா திட்டத்திற்கான நோக்கம், அதை செயல்படுத்தும் விதம், பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஆத்மா திட்ட செயல்பாடு குறித்து விளக்கி பேசினார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர், பாகூர் துணை இயக்குநர், தோட்டக்கலை பிரிவு, கால்நடைத்துறை, மீன்வளத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு
தங்களது துறை சார்ந்த திட்டம் மற்றும் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் அதை ஆத்மா குழுக்களுக்கு செயல்படுத்தும் முறை குறித்து பேசினர். அந்தந்த உழவர் உதவியகத்தை சார்ந்த விவசாயிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொண்டு அதை செயல்படுத்த கோரிக்கை வைத்தனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் உற்பத்தி, இடுபொருள் தயாரிப்பு, கால்நடை அபிவிருத்தி, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு பற்றிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை சார்ந்த துணை இயக்குநர்கள், வேளாண் அலுவலர்கள், ஆத்மா திட்ட விரிவாக்க பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் உள்ள அனைத்து கிராம வங்கிகளின் பெயரையும் வங்கியின் சின்னத்தையும் நிலைப்படுத்தும் விதமாக மத்திய அரசானது கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட அரசாணையில் அந்தந்த மாநிலத்தின் பெயரை தொடர்ந்து கிராம வங்கி என்ற பெயரில் அழைக்கப்படும் என்றும், இந்த அரசாணையின்படி புதுவை பாரதியார் கிராம வங்கி இனி புதுச்சேரி கிராம வங்கியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் ஊரக வங்கி கிளைகள் எளிதில் அடையாளம் காணவும், இந்திய அரசின் வங்கி என்ற நம்பகத்தன்மை ஏற்படுத்தவும் ஏதுவாகவும் அமையும். மேலும் வங்கி பெயர் மாற்றம் எந்த வகையிலும் வாடிக்கையாளர்களையும் வங்கி கணக்கையோ பாதிக்காது என வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் வரவேற்றார். பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார். பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்ட பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து பாரதியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை விரிவாக மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி அளவில் நடத்தப்பட்ட நாடகம், நடனம், பேச்சு போட்டி, கட்டுரை, கவிதை மற்றும் ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவில் மாணவர்கள் தேசத் தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து விழாவை மேலும் சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், சாரணிய மாணவர்கள், தேசிய மாணவர்கள் படை மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள் செய்திருந்தனர். பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை பள்ளியின் மாணவிகள் ரிஷ்மியா, முனிஷா பானு மற்றும் ஜீவனா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் ஆலோசனை மற்றும் குறைகள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டம் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊரின் முக்கிய நபர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குடிநீர் வசதி சரியாக இல்லை என்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்து பெண்கள் மற்றும் பொதுமக்கள் முன்வைத்தனர். கொம்பின் பஞ்சாயத்தின் சார்பாக மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் என அறிவித்தும் கீழ்நிலை ஊழியர்கள் வந்து சென்று குறைகளை கேட்டுக்கொண்டு போகின்றனர். ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என சிலர் குற்றம் சாட்டினர். அதேபோல் பல அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளும் இதுவரை அரசால் சரி செய்யப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவித்தனர். இக்குறைகளுக்கு பதிலளித்த முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்கள் தொகுதியில் ரேஷன் கடை, சமுதாய நலக்கூடம், சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகளை விரைவில் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற மக்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பத்மநாபன், ஜெயராமன், அண்ணாமலை, நடராஜன், ஜீவா, பாஸ்கரன், மகேந்திரன், ஜோதி, மகேஷ், ஆறுமுகம், நாகராஜ், சிவா, ஆனந்த், வேலு, சக்திவேல், கருணாகரன், லோகநாதன், அருள், சிவக்குமார், ஐயனார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலோசனையில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இளம் பருவத்தினரிடையே போதைப் பொருளின் தீங்கு மற்றும் அபாயத்தினை கொண்டு செல்லும் பொருட்டு அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியும் வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து இந்நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி தலைமை தாங்கினார். ஆசிரியர் பாரதி ராஜா வரவேற்புரையாற்றினார். வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் பொது பல்நல மருத்துவத்துறையின் மருத்துவர் சோபனா மாணவர்களுக்கு பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பற்றியும் அதன் தீமைகள் பற்றியும் எடுத்துரைத்தார்.
வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தி காட்டினர். இந்நிகழ்ச்சிகளை அறிவியல் ஆசிரியர் அந்தோணி ஆனந்தராஜ் ஒருங்கிணைத்தனர். நிறைவாக ஆசிரியை மாலதி நன்றி கூறினார். புதுச்சேரி ஆட்சிப்பரப்பில் உள்ள உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணம் சமூகத்தினர் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சலவை தொழிலை செய்து வருகின்றனர். பட்டியலின எஸ்சி சலவை தொழிலாளர் சமூகத்திற்கான சிறப்பு கூறு SCP நிதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவை கூடம் அமைக்க பலமுறை விண்ணப்பங்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்களிடம் வழங்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோரிக்கையை ஏற்று நகராட்சி ஆணையர், உதவி பொறியாளர், வருவாய் அதிகாரி ஆகியோர் இடங்களை பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலரிடம் சமூகத்தினர் கோரிக்கை முன்வைத்தனர். இதன் அடிப்படையில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா SCP நிதியில் சலவை கூடம் கட்டுவதற்கான மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயாரித்து அனுப்புமாறு உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் இந்த உத்தரவை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் உதவி பொறியாளர் மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் என்று கூறி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் கொல்லி வச்சி துணி வைக்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் இயக்கத் தலைவர் கூத்தன், தெய்வநீதி, பொதுச் செயலாளர் அர்ஜுனன், வில்லியனூர் கம்யூன் நிர்வாகிகள் கோவிந்தன், சுப்பிரமணியன், கலியமூர்த்தி, அழகுவேல், மோகன், குணசேகரன், ராஜசேகர், சத்யராஜ், அண்ணாமலை பாபு, பிரகாஷ், மணிமாறன் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல நிர்வாகிகள் பலரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். தலைமைச் செயலர் மதிக்காத ஆணையரே அராஜகம் பண்ணாதே, ஜாதி பெயரை சொல்லி திட்டாதே, பேசாதே. எங்களுக்கு சலவை கூடம் இல்லை என்றால் எவனுக்கு இருக்கு? மேல் ஜாதி கீழ் ஜாதி பேச உனக்கு அதிகாரம் இல்லை. கீழ் ஜாதி நாங்களா? சலவை கூடம் இல்லை என்று சொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆணையிடு. ஆக்கிரமிப்புக்கு துணை போகும். சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தி விளக்கம் அளித்தனர். கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு, ஏவுகணை மாதிரி, மழை கண்டுபிடிப்பு சாதனம், ஒளிக்காட்சிப்படுத்தி, தானியங்கி இயந்திர மாதிரி, குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், குடிநீர் சேமிப்பு தானியங்கி இயந்திரம் ஆகிய அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு சுகந்தி தலைமை தாங்கினார். ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் விழாவினை துவக்கி வைத்து சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்வு செய்தார். மேலும் நியூட்டன் தொட்டில், தானியங்கி தெருவிளக்கு, சாலை பாதுகாப்பு சாதனம் முதலிய படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர் சார்ஜ் பெர்னாண்டஸ், மேரி ஷாலி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 75வது பிறந்த நாள் விழா வில்லியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் முப்பெரும் விழாவாக வில்லியனூர் அண்ணா சிலை அருகே கொண்டாடப்பட்டது. இதில் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் 40வது ஆண்டு விழா, கலை உலகில் ரஜினிகாந்த் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றத்தின் சார்பில் 200 பேருக்கு அன்னதானம், 100 மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள், 75 நபர்களுக்கு துண்டு மற்றும் இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டது. விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் ரஜினி முருகன் மூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மங்களம் தொகுதி செயலாளர் நாகராஜா, மன்ற இணை செயலாளர் அருள், நிர்வாகிகள் சிவா, ராகவன், ரவி, இரண்யன், பாலு, மோகன்ராஜ், கோபி, முருகன், மகேஷ், மாறன், மனுசோழன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆல்பா அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்வையற்றவர்களுக்கும் கால் ஊனமுற்றோருக்கான ஊன்றுகோல், பார்வையற்றோருக்கான ஊன்றுகோல், கண் கண்ணாடி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் பங்கேற்ற அனைத்து நபர்களுக்கும் மளிகை பொருட்கள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆல்பா கல்வி நிறுவன அறக்கட்டளை சார்பாக வழங்கி வருகிறது. இதேபோல் பிறந்தநாள் விழா கொண்டாடும் ஆல்பா கல்வி இயக்குனர் தனத்யாகுவிற்கு சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மரம் நட்டு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினர். விழாவில் ஆல்பா ராஜா ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் ஓம் சக்தி ரமேஷ், சாரதி கலைஹோம், ஈரம் ஏசுதாஸ், சிட்டுக்குருவி பாதுகாவலர் அருண், மீனாட்சி கணேஷ், பொது சேவை இயக்கம், சக்தி கோச்சிங் முரளி, கீரப்பாளையம் விஜய் மணிகண்டன், ஏழுமலை, மதன், கரண், ஜீவா ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஓகே கரெக்டாக ஓகே மேம். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் நமச்சிவாயம் வருகை தந்தார். இதனை வரவேற்கும் விதமாக முருகப்பன் தலைமையில் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து, ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரியூர் பகுதியைச் சேர்ந்த நம்மவரின் விசுவாசி முருகப்பன் தலைமையில் ஆதரவாளர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நிகம்பலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும், யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நிகம்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும். எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேற்றி தருவாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி. அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம். அதிலும் உக்கிர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள். இங்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மண்ணாடிப்பட்டு கொம்பியின் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்ட பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கும் மாலை அணிவித்து வணங்கி பாரதியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை விரிவாக மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி அளவில் நடத்தப்பட்ட நாடகம், நடனம், பேச்சு போட்டி, கட்டுரை, கவிதை மற்றும் ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து விழாவை மேலும் சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், சாரணிய மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள் செய்திருந்தனர். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை பள்ளியின் மாணவிகள் தொகுத்து வழங்கினர். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் காவல் நிலையம் பின்புறம் அமைந்துள்ள விஐபி நகரில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பல தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக 20க்கும் மேற்பட்ட பன்றிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை குறித்து பலமுறை கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குடியிருப்போர் குற்றம் சாட்டுகின்றனர். தெருக்களில் பன்றிகள் மற்றும் நாய்கள் திரிவதால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் பயத்துடன் நடமாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். விஐபி நகர் என்ற பெயரில் வசிக்கின்றோம், ஆனால் நிலைமை சாதாரண குடியிருப்பு பகுதிகளில் இல்லாத அளவுக்கு மோசமாக உள்ளது என சிலர் தெரிவித்தனர். நோய் பரவல் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட துறையின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பிரச்சினைக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்பது குறித்து அப்பகுதி மக்கள் குழப்பத்துடன் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் நிரவி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயத்தில் சபரிமலை யாத்திரை குழுவினர் 2வது ஆண்டாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. நிரவி ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை பக்கிரிசாமி குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். பூஜையின் இடையே கருப்பசாமி வேடமணிந்து தீபந்தம் மற்றும் அருவாள் ஏந்தி நடனமாடி வந்தது ஐயப்ப பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. தீச்சட்டி ஏந்தி நெருப்பு வளையத்திற்குள் கருப்பசாமி ஆடியதை ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கண்டு களித்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ கரியமாணிக்கம் பெருமாள் சபரிமலை யாத்திரை குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கோமதி சங்கர் தலைமை தாங்கினார். சிவக்குமாரன் வரவேற்புரையாற்றினார். சிவக்குமார், சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில தலைவர் RLB வெங்கட்ராமன் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரியில் கடந்த 7 தசாப்தங்களாக ஆட்சி செய்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கான நல்லாட்சியை உருவாக்க தவறிவிட்டதாகவும், ஊழல் ரீதியான ஆட்சி முறை பொதுமக்களை பாதித்துள்ளதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மக்களுக்கான நிர்வாகம் உருவாக பெண்கள் அரசியல் தலைமை நோக்கி வருவது அவசியம் எனவும், அதனை நோக்கி RLB மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் கவிதா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.